everyone, welcome to another Santos Spot podcast. And today we're talking to a very special someone, and that is none other than my friend Tamina, and also a fellow crocheter. So let's talk to her today. Hello Tamina, how are you doing? Hi, Pinkachi. I'm fine. Yes, yeah, I'm good. I'm so happy to have you in our podcast. Actually, உங்ககிட்ட கேட்குற மாதிரி ஒரு few questions plan பண்ணியிருக்கிறேன். So let's get started. முதல்ல வந்து உன்னைய பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி உன்னைய பத்தி அப்புறம் உன்ன பிசினஸ் பத்தி. ஸோ என் பேர் அப்படின்னா நான் வந்து திருச்சியில ஒரு ப்ரொஃபெஷனலா இருக்கேன். நான் ஹோம் ஸ்கூலிங் டீச்சரும் கூட. எனக்கு 15 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் வந்து க்ளோஷெட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். க்ளோஷெட்ல வந்து லைக் கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி கஸ்டமர் கூட பண்ணுறேன். That's great. Actually, நானும் அதே மாதிரி தான் business வச்சிருக்கேன். So it's fun to talk to another like crocheter, fellow crocheter, right? I also have another something that I need to ask you. Like, how do you face the ups and downs that come from your business? Like, every business faces some kind of problem. So how do you face it? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எல்லா பிசினஸ்லயுமே வந்து வரது நார்மல் தான். ஸோ அதே மாதிரி இந்த பிசினஸ்லயும் வந்து வரது நார்மல் தான். அது நம்ம வந்து ஃபேஸ் பண்ண மெத்தட் வந்து நமக்கு வந்து கேர்ஃபுல்லா ஃபேஸ் பண்ணணும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ அப்ஸ் ஆகும்போது ரொம்ப ஓவர்வெல்மா ஃபீல் ஆகாம நம்ம அதையும் கண்ட்ரோல் ஆகணும். அதே மாதிரி டவுன்ஸ் ஆகும்போது அதுக்கும் ரொம்ப சேட் ஆயிடாம நம்ம அதையும் வந்து கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்ஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஹாப்பியா எனக்கு ரொம்பவே வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து நான் ரொம்ப ஓவர் ஆகாம எனக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓகே நம்ம இது வந்து ஒரு அஹெட் ஒரு ஸ்டெப் அப் அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் டவுன்ஸ் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஓகே இது நம்ம வந்து ஒரு லெசன் நம்ம இதுல ஒன்று கத்துக்கிட்டோம் நம்ம. ஸோ வந்து இது நம்மளுடைய பிசினஸ்க்கு வந்து ஒரு லேர்னிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையுமே நம்ம பாசிட்டிவா பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ நீ என்னை பத்தி கேட்க பட் நானும் கொஞ்சம் உன்னைய பத்தி கேட்டுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ உன்னைய பத்தி நீ இன்ட்ரடியூஸ் பண்ண. அதுவும் இல்லாம நீ வந்து ஒரு கிட் பண்ண. ஸோ கிட் பண்ணா இருக்கிறதுல உன்னுடைய லைஃப் அது எப்படி ஷேப் பண்ணுது? Okay, yeah, that's actually a great question. Actually, இப்போ வந்து so far, like in 2026, kidpreneur இருக்கிறது வந்து it's getting very common. And the main thing is that being a kidpreneur, it helps a lot. Actually, நான் வந்து கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறேன். எப்படி என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து யூனிக்கா பண்றதுன்னு டெவலப் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் how to talk to customers, how to talk to people who's interested, அதாவது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஸோ லைக் kidpreneur, it's very common today. But we need to understand how to make our business stand out in between a lot of others. So yeah, that's a great question. Thank you for asking. I would also like to ask you. So இப்போ வந்து நிறைய kids they're interested in doing businesses. So what advice would you give to another kid who's starting a business? ஸோ இப்ப வந்து ஆக்சுவலி நம்ம நீ சொன்ன மாதிரி இந்த 2026ல கிட்ஸ்க்கான ரொம்பவே காமனா இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து ஸ்டாண்ட் அவுட்டா நிக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது ரெட் ஓஷன் பிசினஸா இல்ல ப்ளூ ஓஷன் பிசினஸா அப்படிங்கிற வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி பண்ணி நம்ம போகும்போது அதுலயுமே நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு பேக்கிங் எடுத்துக்கோம் அப்படின்னாலுமே அந்த பேக்கிங்ல நம்ம எப்படி நம்மள்ட்ட வந்தா இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு நம்ம கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ப்ராப்ளமுடைய சொல்யூஷனை நம்ம வச்சிருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கஸ்டமர்ஸ் ஓகே இவங்க வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நம்ம தான் வருவாங்க. ஸோ இப்ப கிட் பண்ண ட்ரை பண்ணிட்டு கிட்ஸுக்கு நான் கொடுத்த ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிசினஸ் போறாங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அது இருந்துதான் ஆகணும். அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை அவங்க கொடுக்கணும் அந்த கஸ்டமர். சோ இந்த அட்வைஸ் நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, எனக்கு வந்து அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். இப்ப நம்ம வந்து க்ளோஷிட்டிங் வந்து ஒரு ஹாபியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி க்ளோஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹாபியா நம்ம பண்ணிருக்கோம். பட் அந்த ஹாபியை எப்படி நீ வந்து ஒரு பிசினஸா வந்து கன்வெர்ட் பண்ண அந்த ஸ்டேஜ் சொல்றேன். So actually நான் வந்து I got interested to crocheting in the age of 9, I think. Actually நான் அப்போ வந்து I got inspired by my mom to do crocheting. And like I realized like சும்மா crochet பண்ணி வீட்டுல வைக்கிறதுக்கு என்ன அது யூஸ், நம்மளுக்கு இதுல ஏதாவது சூஸ் பண்ணோம்ல.
So I decided, why not sell my products? I got that idea. At first, it sounded a bit scary. I didn't know what to do. But கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்து ஒரு பிஸ்னஸாக டெவலப் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகும்போது they make a lot of mistakes. Like most people அதை வந்து ஒரு பேஷனா எடுக்காம அதை ஒரு மணி ஏர்னிங்காக மட்டும்தான் பாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதுல லைக் வாட் யூ திங்க் அபவுட் திஸ்? இது ஒரு பிக் மிஸ்டேக். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ் மிஸ்டேக்? ஸோ நம்ம வந்து பிசினஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே அங்க நம்ம வந்து அந்த பிசினஸ் வந்து லவ் பண்ணி பண்ணணும். அந்த பிசினஸ் வந்து மணி மோட்டிவேட்டடா பார்க்காம நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் தருவாது. மணி நமக்கு எக்கச்சக்கமா போட்டினாலும் நம்மளுக்கு ஹாப்பினஸ் இருக்கணும். நம்ம எதுக்காக பணம் சம்பாதிக்கணும், அதை வந்து ஒரு ஹாப்பியான கண்ணோடத்துலயே இருக்கணும். அப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த பிசினஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அது வந்து பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகும். ஸோ இது ரொம்பவே பெரிய மிஸ்டேக். ஸோ அதை நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டரா வந்து நம்ம பிசினஸ் வந்து இன்னும் பெட்டரா முன்னேறி போகணும். ஸோ நீ வந்து அவேர்னஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறியா? நீ வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து அப்படிலாம் பண்ண. ஸோ வந்து பீப்புளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது நீ எப்படி வந்து கண்டுபிடிச்சுக்க? இப்ப இந்த பீப்புளுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் கொடுப்பேன் இல்லையா? அந்த டாபிக் எங்க இருந்து எப்படி தெரியுது? Okay, yeah, that's a great question. So, Padarika, as you know, I'm doing events, I'm like doing speeches. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கல? Like actually our planet has a lot of small problems, like example climate change, plastic pollution, and even like there's a lot of community problems as well, like road எல்லாம் நல்லா போடல, there's a lot of trash on the road. அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட் பீப்புள் இக்னோர் பண்ணிடுறாங்க. அதை இக்னோர் பண்ண போகும்போது அந்த ப்ராப்ளம் க்ரோ ஆகி பெருசாகும். ஸோ what I wanted to do is create a group of children and face this problem together. ஏன்னா இது வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். இது நம்ம எல்லாரும் ஒரு வாய்ஸா ஸ்டாண்ட் ஆகி எல்லாத்துக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணோம். லைக் ஐ காட் டு ஸ்ப்ரெட் இட் லைக் அவேர்னஸ். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த இதை ஃபேஸ் பண்றேன். ஸோ ஐ லுக் அட் த ஸ்மால் திங்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப், லைக் வாட் கேன் மேக் திஸ் ப்ராப்ளம் பெட்டர். நான் என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ண இந்த டிப்பா நான் வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்கு. Yeah, I know. I know that in the podcast, I hope it helps many people that are watching. ரெண்டு பேருமே கிட் பண்ணதா இருக்கும் இல்லையா? சோ கிட் பண்ணதா இருக்கும்போது எப்படி வந்து கான்ஸ்டன்டாவும் அதே சமயம் மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம கிட் பண்ண வந்து அவ்வளவு மோட்டிவேட்டா இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சோ நீ ஒர்க் பண்ண, ஐயோ இப்படி இருக்குது, நாள் ரொம்ப போரா இருக்குது அப்படிங்கும் போது நீ எப்படி மோட்டிவேட்டடா நீ வந்து ஒர்க் பண்ண? Okay, that's a great question. Thank you for asking. So இதுக்கு வந்து என்னோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இட்ஸ் லைக் பிஸ்னஸ்னா லைக் டெய்லி வந்து 10 கஸ்டமர் இருப்பாங்க அப்படின்னலாம் லைக் யூ கேன் கேரண்டி தட். ஸோ கொஞ்சம் ஸ்லோவா இருக்க போகும்போது ஐ வில் திங்க் லைக் இன் திஸ் டைம் வை கேன்ட் வி டெவலப் அவர் செல்ஸ், லைக் ஒர்க் ஆன் மோர் ப்ராடக்ட்ஸ், மேபி ஈவன் யூஸ் லைக் இன்ஸ்டாகிராம் டு யூனோ give more advertisement about our business. So இந்த டைம்ல டவுனா ஃபீல் பண்ண மாட்டேன். டவுனா ஃபீல் பண்ணாம how do we develop our business அப்படின்னு திங்க் பண்ணலாம். One last question for you. Can you tell me what's the meaning of success in your point of view? சக்சஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய கண்ணோட்டத்துல மாறும். ஸோ என்னுடைய கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைம் பீரியட் எடுக்குமா. இப்ப நான் வந்து இப்ப இன்னும் 5 years நான் இந்த சக்சஸ் இந்த இது பண்ண நான் சக்சஸ் ஆயிடுவேன் அப்படி இந்த 5 years இருக்கும். அதுக்கு அடுத்து 5 years நான் மாறுவேன். ஸோ இப்ப எனக்கு நான் சக்சஸ் என்ன அப்படின்னா டெய்லி மோர் கஸ்டமர்ஸ். சக்சஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட முடியாது, ஓகேவா? ஸோ சக்சஸ்ங்கிறது அது வரும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சக்சஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீ சொல்ற எக்ஸாக்ட்லி ரைட். இஃப் எவ்ரி பர்சன் லைக் ஃபார் மீ எனக்கு சக்சஸ் வேற, உனக்கு சக்சஸ் வேற, லைக் வேற எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் சக்சஸ் பாயிண்ட்ஸா வச்சிருப்பாங்க. So thank you so much for joining us today. I had a great time. I hope you also enjoyed the podcast. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நீ சொன்ன ஒவ்வொரு ஆன்சர்ஸ்டர்மே ஒவ்வொன்று வந்து கத்துக்கிட்டேன். அதான் என் வாழ்க்கையில வந்து ஏன்னா நீ கோச்சுக்க நானும் கோச்சு பிசினஸ் படிச்சிருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது நம்ம 2 பேரோட ஐடியாஸ் நீங்களாலே வரும்போது இன்னும் பெட்டரான பிசினஸ் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ so much. If you want more such content like this, then like, follow, subscribe Santosh Spot on Instagram and YouTube.